பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்ற ஆங்கில். இதான் அருமையான குரலுங்க. பொச்சாவாமை 54வது அதிகாரத்தில் 532வது குரல். அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாக. நிச்ச என்றால் அன்றன்று, நிரப்பு என்றால் வறுமை. இந்த வறுமை ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா நிச்ச நிரப்பு கொன்றாங்க. அது எதை கொன்றுவிடும் என்றால் அறிவை மழுங்கடித்து விடும். நல்லது கெட்டது அறியாத ஒரு நிலையை நமக்கு அது தந்துவிடும். அதுபோல இந்த பொச்சாப்பு கொல்லும் புகழை என்று எழுதுகிறார். புகழ் ஒரு மனிதனுடைய உயிர் நாடி. புகழ்தான் மனிதன் பேசப்படுகிறான் என்றால் அவனுடைய செயல்பாடுகளால் பேசப்படுகிறான். இந்த பொச்சாப்பு என்பது மகிழ்ச்சியிலே வரக்கூடிய மறதி என்பதை வள்ளுவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருப்பார். முதல் குறளில் இறந்த வெகுளியின் தீதே என்று எழுதுவார். அதுதான், அதாவது கொடிய கோபத்தை விட மோசமானது எது என்றால் இந்த மறதி. எது? மகிழ்ச்சியில் வரக்கூடிய மறதி. அப்போ இந்த மறதி என்ன பண்ணும்? உன் புகழை கெடுத்து விடும் என்றால் அழகாக உன் பெருமையை சீர்குலைத்து விடும். இங்க நிறைய பேர் ஒரு பதவியில் அமர்ந்த உடனே என்ன பண்றாங்கன்னா செய்ய வேண்டியதை மறந்துடுவாங்க. எது? இந்த போதை, அந்த பதவி போதை. பதவியிலே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது என்பதால் அதை செய்யாதீர்கள். செய்தால் பெருமை கெட்டு போகும். எப்படி வறுமை அறிவை அழிக்குமோ இந்த பெருமிதம் உங்களை இல்லாமல் செய்துவிடும் என்று எச்சரிக்கிறேன்.